Hi guys, today we are going to see Unit 1 Laws of Motion from 10th Standard book. இப்போ Part 3ல பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாடியிலிருந்து வர ஃபோர்ஸ் வந்து directly proportional to the rate of change of linear momentum of the body and change in momentum takes place in the direction of force. இதுதான் இதோட டெஃபினிஷன். இது ஷார்ட்டாக F is equal to M into A சொல்லலாம். Force is equal to mass into acceleration. அதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷன். தட் இஸ் மாஸ் அதிகமாக இருந்தால் அதிக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஒரு கார் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். அதை மூவ் பண்ணுறதுக்கு சேம் ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்கூட்டருக்கு ஆக்சலரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் காரை விட ஸ்கூட்டர் வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதாவது ஸ்கூட்டருக்கு மாஸ் கம்மியாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ் மெஷர் பண்ண தான் செகண்ட் லா யூஸ் ஆகுது. இதை தான் லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ எம் தான் மாஸ் ஆஃப் மூவிங் பாடி, அதாவது மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருளோட வெயிட். இனிஷியல் ஸ்பீட் தான் யூ. கொஞ்சம் டைம் இன்டர்வல் டீல வெலாசிட்டி ஆஃப் பாடி சேஞ்ச் ஆகிறத வின்னு எடுத்துக்கிறோம். அதை தான் கார் மூவ் பண்ணிட்டு இருக்க ட்ரக் ஸ்கூட்டர் மூவ் பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி மாதிரி. That is initial momentum pi is equal to muன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் மொமெண்டம் pf mvன்னு எடுத்துக்கிறோம். u ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்த ஸ்பீட், v சேஞ்ச் ஆன ஸ்பீட். ஸ்கூட்டர் புஷ் பண்ணுறதுல இருந்து காருக்கு மாறுதுல அந்த ஸ்பீட் தான் v. மொமெண்டம்னா மாஸ் இன் மோஷன், மூமெண்ட்டில் அது வெயிட், அதுதான் வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மொமெண்டமில் சேஞ்ச் ஆகிற வெயிட், அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பின்னு டினோட் பண்ணுறோம். பிஎஃப் மைனஸ் பிஐ போட்டுக்கிறோம். பிஎஃப் பதில் எம்வி, தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லையா, எம்வி போட்டுக்கலாம். பிஐ இனிஷியல் அப்படின்றனால எம்யூ போட்டுக்கிட்டு, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் எம்வி மைனஸ் எம்யூவாக இருக்குது. இப்போ செகண்ட் லா ஆஃப் ஃபோர்ஸ் படி force F is directly proportional to rate of change of momentum. Now F is proportional to change in momentum by time ஆயிடுது. F is directly proportional to change in momentumக்கு பதிலாக mv minus mu substitute பண்ணி by t போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனலை எடுத்துட்டு ஒரு k கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். k ஓட வேல்யூ 1. ஸோ F is equal to k m of v minus u by t. m காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ கேவோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணனால f is equal to m of v minus u by t. பிகாஸ் கேவோட வேல்யூ 1ன்னு சொல்லியாச்சு. சின்ஸ் ஆக்சலரேஷன் is equal to change in velocity by time, அதாவது a is equal to ஆக்சலரேஷனை வந்து நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன v minus u by t, a ஓட வேல்யூ. ஸோ அந்த f is equal to m of v minus u by t இருக்கு இல்லையா, அந்த v minus u by tக்கு பதிலாக a போட்டு f is equal to m into a ஆயிடுது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்க ஒரு பாடிக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. ஒரு பாடியில் ஆக்சலரேஷன் வரணும்னா ஃபோர்ஸ் தேவையில்லை. ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் ஸ்பீட். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷனில் என்ன தான் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த சர்க்குலர் பாத்தில். அதை தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். இங்கே ஆக்சிலரேஷன் வந்து அந்த ரேடியஸில் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஒரு காரை சர்க்கிளில் ட்ரைவ் பண்ணணும்னா அங்கே சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸில் என்ன சொல்கிறோம், SI யூனிட் இஸ் நியூட்டன், CGS சிஸ்டம் யூனிட் வந்து டைன். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டான், தட் இஸ் கேபிட்டல் N என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேஜி மாஸ் உள்ள ஒரு பாடிக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 1 ms பவர் -2 ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் ms பவர் -2. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன் பார்க்கலாம். சேம் அஸ் 1 நியூட்டன் தான், ஆனால் 1 கிராம் மாஸ் உள்ள ஒரு பாடிக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து
1 centimeter second power minus 2 acceleration produce பண்ணது. அதாவது 1 Newton is equal to 10 power 5 dyne. Next, unit force na the amount of force required to produce an acceleration of 1 ms power minus 2 in a body of 1 kg called unit force. அதாவது 1 ms power minus 2 acceleration produce பண்ற force தான் unit force. இப்போ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா SI யூனிட்ல கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை KGF அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இன் சிஜிஎஸ் சிஸ்டமில் அதோட யூனிட் கிராம் ஃபோர்ஸ் GFன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 kgf is equal to 1 kilogram into 9.8 ms power minus 2 is equal to 9.8 நியூட்டன் ஆகுது. இப்போ 1 gf எடுத்துக்கிட்டோன்னா இஸ் ஈக்குவல் டு 1 g into 980 சென்டிமீட்டர் s power minus 2 is equal to 980 dyne ஆகுது. நெக்ஸ்ட் இம்பல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லார்ஜ் ஃபோர்ஸ் கம்மியான இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகுறது தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் எஃப் ஒரு பாடியில் சம் பீரியட் ஆஃப் டைம் டீயில் ஆக்ட் ஆச்சுன்னா தென் ஃபோர்ஸும் டைமோட ப்ராடக்ட் தான் இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. தே ஆர் ரெப்ரசன்டட் பை ஜே. இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இம்பல்ஸை ஜேன்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. பை நியூட்டன் செகண்ட் லா எடுத்துக்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டி. டெல்னா சேஞ்ச், டெல் பினா சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம்னா மாஸ் இன் மோஷன் ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ டெல் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டீன்னு எழுதிக்கலாம் ஃப்ரம் அபவ் ஈக்குவேஷன். எஃப் இன்டு டீக்கு பதில் ஜே சப்ஸ்டியூட் பண்ணனா ஜே இஸ் ஈக்குவல் டு டெல் பி ஆகுது. இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா இம்பல்சிவ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஜே தான் இம்பல்ஸ், டெல் பி சேஞ்ச் இன் மொமெண்டம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம் ms பவர் மைனஸ் 1 இல்லைனா NS அப்படின்னு எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் 2 வேஸில் அச்சீவ் பண்ணலாம். அது என்னன்னா லார்ஜ் ஃபோர்ஸ் கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணுறது அண்ட் ஸ்மால் ஃபோர்ஸ் ரொம்ப நேரம் ஆக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கிரிக்கெட்டில் கேட்ச் பண்ணுறதை எடுத்துக்கலாம். கேட்ச் பிடிக்கிறப்ப ஸ்மால் ஃபோர்ஸ் லாங் இன்டர்வல் ஆஃப் டைமில் இருக்கும் டு கேட்ச் த பால். திஸ் ரிசல்ட் இன் லெசர் இம்பல்ஸ் ஆன் இஸ் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன்: for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஏன்ற ஒரு பாடி FAன்ற ஃபோர்ஸ் பியில் அப்ளை பண்ணுனா தென் பின்ற பாடி FBன்ற ஃபோர்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் ஆன் பாடி A. அது ஈக்குவல் டு FA இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. that is FB is equal to minus FA. எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு பேர்ட் ஏர் கீழே புஷ் பண்ண விங்ஸால் ஏர் பேர்டை மேலே புஷ் பண்ணோம். இதில் பேர்ட் கீழே புஷ் பண்ணுறது ஆக்ஷன், ஏர் பேர்டை மேலே புஷ் பண்ணுறது ரியாக்ஷன். ஸோ நம்ம ஒன்று பண்ணினா நமக்கு ஒன்று நடக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பண்ணுறப்ப பர்சன் வாட்டரை பின்னாடி கை வச்சு புஷ் பண்ணுனா வாட்டர் அந்த பர்சனை ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணும், அதாவது முன்னாடி தள்ளும். இதுதான் தேர்ட் லா ஆஃப் மோஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கலாம். ஒரு லீனியர் மொமெண்டமில் இருக்க பாடியில் எந்த சேஞ்சும் இருக்காது அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும். எக்ஸாம்பிள் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூஃப் பார்த்தோம். ABன்னு ரெண்டு பாடிஸ் M1 M2ன்னு மாசஸோட இருக்குது. அந்த மாசஸோட இனிஷியல் வெலாசிட்டி U1 அண்ட் U2ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடியை செகண்ட் பாடியோட ஹையராக எடுத்துக்கிறோம். தட் இஸ் U1 greater than U2. ஒரு டைம் இன்டர்வல் T செகண்டில்
collision நடக்குது. அதுக்கு அப்புறம் they move along the straight line with the velocity v1 and v2. அதுதான் டயக்ராம்ல இருக்கு. Force on body B due to A வந்து FB is equal to m2 of v2 minus u2 by t இருக்கு. Force on body A due to B வந்து FA is equal to m1 of v1 minus u1 by t இருக்கு. இப்போ by Newton's third law of motion படி action ஒன்று கொடுத்தா reaction ஒன்று கிடைக்கும். So action force is equal to reaction force. So FA is equal to minus FB எடுத்துக்கிறோம். Substitute FA and FB ஓட வேல்யூ மேலே force on bodyயில் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2 ஆகுது. இந்த ஈக்குவேஷனில் இருந்து என்ன புரியுதுன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அல்ஜிப்ரேக் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரேக் சம் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனோட டெரிவேஷனை இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்க்கலாம். ராக்கெட் விடுறது எப்படின்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பேஸ் பண்ணி தான் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் நடக்குது. ராக்கெட்ஸில் ஃபியூவல் ஃபில் பண்ணி இருக்கும் ப்ரொப்பலன் டேங்க்கில். அந்த ஃபியூவல் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும். ராக்கெட் ஃபயர் பண்ணதும் ஃபியூவல் பேர்ன் ஆகி ஹாட் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஹை ஸ்பீடில். எங்கே இருந்துன்னா நாசில் ஆஃப் த ராக்கெட்டில் இருந்து அது ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை ஆகுது. ஃபயர் பண்ண ஆக்ஷன் கொடுத்ததும் மேலே போகிற ரியாக்ஷன் நடக்கும். ஃபயர் எங்கே வருதுன்னு ராக்கெட் விடும்போது பார்த்துருப்பீங்க. ராக்கெட்டோட நாசில் பின்னாடி பக்கம் ஃபயர் ஹெவியாக வரும். இந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்ண ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது கம்பஷன் சேம்பரில். அதனால ராக்கெட் ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. கம்பஷன் சேம்பர்னா ரியாக்ஷன் இன்ஜினோட ஒரு பார்ட். அங்கே தான் ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகும். மோஷனில் இருக்கும்போது ராக்கெட்டோட மாஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது கிராஜுவலாக. எப்போ? அன்டில் அந்த ஃபியூவல் ஃபுல்லாக பேர்ன் அவுட் ஆகுற வரைக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாதனால லீனியர் மொமெண்டம் வந்துடுது. இங்கே மேலே போக போக ராக்கெட்டோட மாஸ் டிக்ரீஸ் ஆகி கிராஜுவலாக வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லில் இருந்து எஸ்கேப் ஆகிற அளவுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. இதை தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன் பார்க்கலாம். இதில் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இந்த லா என்னன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு பொருளும் ஃபோர்ஸ்னால தான் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகியிருக்கான். இந்த ஃபோர்ஸ் ரெண்டு மாஸோட ப்ராடக்ட்க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாகவும் 2 மாசஸோட சென்டரில் இருந்து 2 மாசஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாகவும் இருக்கான். இதுதான் டெஃபினேஷனில் சொல்கிறாங்க. மாசஸ் ஜாயின் பண்ணியிருக்க லைன் நோக்கி தான் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நடக்குது. இதுதான் டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. கீழே இருக்க டயக்ராம் வச்சு டெஃபினிஷனை ரிலேட் பண்ணால் கிளியராக புரியுது. 2 மாசஸில் உள்ள ஃபோர்ஸ் எப்பயுமே அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் எங்கே வச்சுருக்கோமோ அந்த மீடியம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போது லெட் m1 அண்ட் m2 masses of 2 bodies எடுத்துக்கிறோம். A and B எடுத்துக்கலாம். அதை 2 மாஸோட டிஸ்டன்ஸ் R இருக்குது. இப்போ டெஃபினிஷன் படி ஃபோர்ஸ் F என்னவா இருக்குது? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு m1 இன்டூ m2. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 2 மாசஸ். ஓகேவா? m1 m2க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. F இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு இந்த r². அதனால F இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r² போட்டுக்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸோட ஸ்கொயர் 1/r² டினோட் பண்ணுறோம். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னால 1/, போட்டுரும்.
இதை கம்பைன் பண்ணிக்கிறோம். தென் F is proportional to m1 into m2 by r ஸ்கொயர் ஆயிடுது. ப்ரப்போர்ஷனல் எடுத்துட்டு ஜின்னு ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். தென் F is equal to g அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டோட போட்டு மிச்ச ஈக்குவேஷனை அப்படியே போட்டுக்கிறோம். m1 m2 by r ஸ்கொயர். SI அதை அப்படி சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிறாங்க. SI யூனிட்ல வேல்யூ 6.674 இன்டூ 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் 2 இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அதோட வெலாசிட்டி ஒரு லெவல் ஆஃப் ஹைட்டில் ஸ்டாப் ஆயிட்டு கிராவிட்டினால கீழே விழுந்துடும். கீழே விழும்போது வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வெலாசிட்டி எதனால நடக்குதுன்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட்ல ஏற்படுற ஃபோர்ஸ்னால. இந்த மாதிரி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிலரேஷன் எதனால நடக்குதுன்னு பார்த்தா எர்த்தில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். இதை தான் ஆக்சிலரேஷன் டியூ டு gravitational force of the earth or acceleration due to gravity of the earth ன்னு சொல்றாங்க. இதை ஸ்மால் ஜி வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதோட யூனிட் ms பவர் மைனஸ் 2. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 ms பவர் மைனஸ் 2 வந்து மீன் வேல்யூவா இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பாடி கீழே விழும்போது ஒவ்வொரு 9.8 ms பவர் மைனஸ் 1 ஃபார் எவ்ரி 1 செகண்ட்க்கும் வேரி ஆகும். ஸோ ஜியோட வேல்யூ எல்லா இடத்துலையும் எர்த்தோட சர்ஃபேஸில் சேமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நவ் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி பார்க்கலாம். ஒரு பாடி கீழே ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிராவிட்டி இருந்தால் தானே ஒரு பொருள் தரையில் இருக்க முடியும். இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட 2 வழியில் கம்ப்யூட் பண்ணலாம். மேக்னிடியூட்னா ஹவு மச்னு சொல்கிறது, அதாவது அளவுன்னு முன்னாடி பார்ட்டில் சொல்லியிருக்கேன். Let m be the mass of the earth and small m be the bodyயோட mass. earthோட entire mass வந்து அதோட சென்டரில் வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். earthோட radius r is equal to 6378 kilometer which is approximately equal to 6400 இருக்கு. தென் இப்போ லாஸ்டாக டிரைவ் பண்ண நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் இருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். F is equal to G M M capital M small m by R square ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே எர்த்தோட ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் பாடி நெக்லிஜிபிளாக இருக்குது, அதாவது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் திங் மாதிரி தெரியுது. அதே ஃபோர்ஸை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வச்சு அப்டைன் பண்ணலாம். அதாவது F is equal to ma. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அதான் F is equal to maன்னு போடலாம். இங்கே ஆக்சிலரேஷன் a வந்து கிராவிட்டியில் இருக்கனால a is equal to gன்னு போட்டுக்கிறோம். ஸோ F is equal to maவை F is equal to mgன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மேலே வச்சுருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து எடுத்த ஈக்குவேஷனில் இருந்து எஃப்க்கு பதில் mg சப்ஸ்டியூட் பண்ணி mg is equal to g capital M small m by r square. நெக்ஸ்ட்டு m கேன்சல் பண்ணனா இங்கேயும் அங்கேயும் m ஸ்மால் m கேன்சல் ஆகிடுச்சுன்னா g is equal to கேபிட்டல் G கேபிட்டல் M by r ஸ்கொயராக நமக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் M பார்க்கலாம். ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் ஜியில் கிடச்ச ஈக்குவேஷனை மாஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஈக்குவேஷனை. ஸோ கேபிட்டல் M is equal to small g r square by g ஆயிடுது. ஸோ வேல்யூ ஆஃப் g r and g கேபிட்டல் G போட்டோம்னா மாஸ் ஆஃப் த எர்த் M is equal to 5.972 into 10 power 24 கிலோகிராமா இருக்கு. நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் g பார்க்கலாம். ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு முன்னாடியே பார்த்தோம். தட் இஸ் g is proportional to 1 by r square.
ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஈக்குவேட்டரில் மேக்ஸிமமாக இருக்குது அண்ட் போலார் ரீஜனில் மினிமமாக இருக்கனால ஜியோட வேல்யூ போலார் ரீஜன் அதாவது போல்ஸில் மேக்ஸிமமாகவும் ஈக்குவேட்டரில் வந்து ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து மினிமமாகவும் இருக்குது. ஹையர் ஆல்டிடியூட்னா ஹையரான ஹைட்டுக்கு போகும்போது ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. அது மாதிரி ஏர்த்துக்கு கீழே போகும்போது ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. வேல்யூ ஆஃப் ஜி வந்து சென்டர் ஆஃப் த ஏர்த்தில் என்னவா இருக்குன்னா 0வா இருக்குது. தேங்க்யூ.